வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி தகவல்கள், அறிவிப்புகள், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள், உத்தரவுகள், அதேபோல் தேர்வு முடிவு, ரிசல்ட் டேட்டு, பாஸ் மார்க் ரெடியூஸு, அதேபோல் என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, அப்ஜெக்ஷன் கொஷின் என்ன, அப்ஜெக்ஷன் கொஷினுக்கான மார்க் என்ன, அதை பற்றி தகவலாம் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் பற்றி ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியே இருக்குது. இதில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடக்கூடும் மிக விரைவில், கமிங் சூன். என்ன காரணம், எதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மகிழ்ச்சியான தகவல் வெளியிடுறதுனா, இவ்வளவு நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடுவதற்கு காலதாமதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும், அதனால தான் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி நீண்ட நாட்களில் ஒரு கோரிக்கை வச்சு தற்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசு தரப்பில் ஒரு புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக, ஜிஓ வெளியிட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இந்த அரசாணையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் ரெடியூஸ் 5% ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ அதாவது அவங்க வெளியிடக்கூடிய அரசாணை அடிப்படையில் பாஸ் மார்க் 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஜனவரி மாதம் எண்டில், அதாவது ஜனவரி மாத கடைசியில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டும் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாளை தினம் பார்த்திங்கன்னா 30/1/2026 ஃப்ரைடே வருதுங்களா. அதனால் நாளை ஃப்ரைடே ரிசல்ட் வெளியிடக்கூடும் என அதிக எதிர்பார்ப்பு இருப்பதுக்கு இன்று அல்லது நாளைக்குள் ரிசல்ட் மிக விரைவில் வெளியிடக்கூடும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதால் இந்த ரிசல்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனல் ஆன்சைக்கே விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக 29 இல்லை 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அந்த டேட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜனவரி ஃப்ரைடே. ஏன்னா இந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் 30/1/2026 ஃப்ரைடே. அதனால் நாளை தினம் நாளைக்குள் இந்த ரிசல்ட் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் நம்ம பார்த்துக்க முடியாது. ரிசல்ட் இதில் பார்த்திங்கன்னா trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்வு முடிவுகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. அதே போல் மார்க் ரெடியூஸ் பண்ணாமல் இருக்காங்க, மார்க் ரெடியூஸ் பண்ணி ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது நிலுவையில் விவாதங்கள் நடைபெற்று வந்தது. ஆசிரியர்கள் அதிகப்படியான ஆசிரியர்கள் தேர்வு எழுதினால் டெட் தேர்வு தேர்ச்சி கட்டாயமாகப்படுற மாதிரி இருந்ததுனால இந்த மதிப்பெண் குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த மதிப்பெண் குறைப்பு செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து மிக விரைவில் இன்னும் 2 தினங்களில் தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் என்ற அதிக எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி எப்பொழுது ரிசல்ட் டேட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இன்னும் 2 தினங்களில் பார்த்திங்கன்னா அதற்கான ரிசல்ட் மிக விரைவில் வெளியிடக்கூடும் என்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தகவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெடியூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடும். தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் பட்சத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலது அந்த தேர்ச்சி விகிதம் குறைக்கப்பட்டிருந்தாலும் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் கொஸ்டின் வச்சுருப்பாங்களா, அதில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும், நீண்ட நாள் கோரிக்கை மதிப்பெண்கள் குறைக்கும் பட்சத்தில் இந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான, அதாவது மதிப்பெண் மார்க் பாஸ் மார்க் 5% குறைச்சிருக்காங்க. அதனால் இந்த மிக இன்று அல்லது நாளைக்குள் ரிசல்ட் வெளியிடக்கூடும் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்குது.